ஹை, இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி இன் லைஃப். இதுதான் இன்னி ஸ்டோரியோட டைட்டில். ஸோ எல்லாருக்குமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். நான் உங்கள் பத்மஜா. ஆல்ரெடி நீங்கள் இன்னொரு ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. இது செகண்ட் ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியில் ஒரு பையன் ஆக்சுவலி ட்ரெயினில் வந்துட்டுருப்பான். கூட அவங்க அப்பாவும் அந்த பையனும் வந்துட்டுருப்பாங்க ட்ரெயினில். அவன் ட்ரெயினில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் ரசிப்பான். அவனுக்கு ஆக்சுவலி 24 வயசு ஆகும். ஆனால் அவன் சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பான். பார்க்குற ஒரு விஷயத்தையும் அந்த ட்ரெயினில் ரொம்பவே ரசிப்பான். ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் மரங்கள்லாம் சைடில் பார்ப்பான். பச்சை பசேல்னு இருக்கும் அந்த மரங்கள்லாம். அந்த மரத்தெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அப்படியே அவன் என்ன நினைப்பானா, அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த மரங்களெல்லாம் அசையுது, அந்த மரங்கள்லாம் தான் கூடவே வருது, அந்த மரங்கள்லாம் அசைஞ்சிட்டே இருக்குது அந்த ட்ரெயினோட காற்றுல அப்படிங்கிறதெல்லாம் ரசித்து அவங்க அப்பா கிட்டே சொல்லுவான். அப்பா இங்கே பாரு, ட்ரெயினோட காற்றுல எப்படி அசையுதுன்னு. பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் இருப்பாங்க. அவங்க அந்த பையனை பார்த்துட்டு, இவன் என்ன 24 வயசு ஆகுது இந்த பையனுக்கு, ஆனால் என்ன ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறான், ரொம்ப சில்லியாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இலக்காரமாக பார்த்து சிரிப்பாங்க. அவங்க அப்பாவையும் அந்த பையனையும் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப இலக்காரமாக பார்த்து சிரிப்பாங்க. ஏன் இந்த பையன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு. சின்ன பையன் கூட கிடையாது, இவ்வளோ வயசு பையன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் அதை கவனிப்பார். ஆனால் அவங்க அப்பா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். அந்த பையன் ரொம்ப அழகாக உட்காந்துட்டு ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மேலே க்ளவுட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கும். ட்ரெயினில் வரும்போது பார்ப்பான். அந்த க்ளவுட்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்பா கிட்ட, அப்பா இங்கே பாரு, ஜன்னல் வழியாக தலையை வெளியில் விட்டுப்பான். ஜன்னல் வழியாக தலையை வெளியில் விட்டுட்டு, அப்பா இங்கே பாரு, இந்த க்ளவுட்ஸ் என் கூடவே வருது, இந்த க்ளவுட்ஸ் என் கூடவே வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அட்மையர் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான். பக்கத்தில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால் இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு 24 வயசு பையன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், இவன் மென்டலாக ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கான், அதனால தான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணிவிடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட கேட்பாங்க, 24 இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், 24 வயசு இருக்கும் இவனுக்கு பார்க்குறதுக்கு, இவனை பேசாமல் நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போங்க, இவன் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கான்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார், ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? ஓகே, நானே சொல்கிறேன் இதுக்கான பதில். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்கள் டாக்டர் கிட்டேருந்து தான் வரேன், டாக்டர் கிளினிக்லேருந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தான் என் பையன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டுருக்கான். ஸோ அவன் பிறந்ததுலேருந்தே அவனுக்கு கண் இல்லை, வித்தவுட் ஐஸ் இந்த உலகத்தை அவன் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஒரு டோனர் மூலியமாக என் பையனுக்கு கண் கிடச்சி இந்த உலகத்தையே பார்க்குறான். அதனால தான் ட்ரெயின் வழியாக வெளியில் பார்க்குற ஒரு விஷயத்தையும் அவன் ரசிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றது தான் மாரல். பை.